ஆமியா, அன்னியடா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிடிஎஸ் தமிழச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம ஜிம்மனோட எஃப்எஃப் தான். தொலைதூர காதலே பார்ட் 18. ஸோ லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா மறக்காம இப்போ பார்த்துட்டு வந்துருங்க. லாஸ்ட் பார்ட் எதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களா அப்படியே ஜிம்மனை வந்து ஏர்போர்ட் வந்து சென்ட் ஆஃப் பண்ணியிருப்பீங்க. பட் ஜிம்மனும் வந்து உங்களை பார்த்துருக்க மாட்டான். உங்களுக்கா ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நீங்களா வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ கொஞ்ச நாள் அப்படியே தான் போகுது. ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு உங்கள் அத்தையா வந்து வீடியோ கால் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் வீடே வந்து பரபரப்பாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து உங்கள் அத்தை உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னதுனால உங்கள் அம்மா வந்து மொபைலை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க. அம்மா நான் பேசலை, நீயே பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா வந்து பேசுகிறீங்க. அச்சோ வயன் புடி. அவங்களே ரொம்ப நாள் கழித்து பேசணுன்றாங்க. நீ இப்படி பேசுகிறேன்னு தெரிஞ்சால் அவங்க எவ்வளோ ஹர்ட் ஆவாங்க, புடிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவா வந்து மொபைல் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்களாக வந்துட்டு எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்கள் அத்தைக்கிட்ட அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அத்தை எப்படி இருக்கீங்க? அச்சோ வயன் பாத்தி எத்தனை நாள் ஆச்சு, எப்படி இருக்கடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் கொரியா அப்படி இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இப்படின்னு நிறையா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ வேணா கொரியாவுக்கு வாயேன், ஃப்ரீயாக தானே இருக்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை உங்களை பார்த்து கேட்கவும் நீங்களாம் வந்து உங்கள் அத்தையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சொல்லு வயன், ஃப்ரீயாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை கேட்கவும் நீங்களாம் எதுவுமே பேசாமல் அப்படியே இருக்கீங்க. ஸோ அப்போ கரெக்டாக உங்கள் ஆச்சி வந்துட்டு, அதெல்லாம் அவள் ஃப்ரீயாக தான் இருக்கா, வீட்டில் என்ன வேலை பார்க்குறா, சும்மா வந்துட்டு 4 துணி வச்சு தைக்கிறேன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி சொல்லவும் உங்களுக்காக வந்துட்டு, பாட்டி அதுக்கு பேர் ஃபேஷன் டிசைனிங், நான் காஸ்டியூம் டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக வந்துட்டு சொல்கிறீங்க. இப்படி தான் நான் ஏதாவது கேட்டேன்னு வச்சுக்கோயேன், புரியாத பாஷையில் ஏதாவது சொல்லிடுவா, அது நமக்கு ஒன்றும் விளங்காது, அப்படியே இவளும் தப்பிச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆச்சியாக வந்துட்டு அப்படியே உங்கள் அத்தைக்கிட்ட பேசவும் உங்களுக்காக வந்து காண்டாகுது. ஆச்சி உன்னைக்கு கொல்ல போகிற பாரு தாய் கிழவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அத்தைக்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. மறுபடியும் பாவையன் எவ்வளோ நாள் தான் அங்கேயே இருப்ப, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து சொல்கிறாங்க. அது இல்லை அத்தை, என்கிட்ட வீசா. அச்சோ வையன், நீ எதுக்கு அதுக்கெல்லாம் கவலைப்படுற, அதுக்கு தான் உங்கள் மாமா இருக்கார்ல, அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்க கூப்பிடுறாங்க. ஸோ உங்கள் அம்மா கரெக்டாக வந்துட்டு, சரியாக தான் சொன்னீங்க, எப்போ பார்த்தாலும் வீட்லேயே அடைஞ்சிட்டு இருக்கா, 2 மாதமாக இவ சுத்தமாக சரியில்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பையன் என்னாச்சு? ஆ அது அது ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து அவங்கக்கிட்ட சொல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. நீ நான்லாம் கேட்டால் சொல்லுவியா, இரு உன் ஜிம்மினே வந்துட்டா, நீ ஜிம்மின் கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து ஃபோனு ஜிம்மின் கிட்ட கொடுத்துட்டு அப்படியே வந்து கிச்சனுக்கு போகிறாங்க. மா என்னம்மா, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினா வந்து கேட்குறான். டேய் ஃபோனை பாரு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ ஜிம்மினா வந்து ஃபோனோட டிஸ்பிளேயை பார்க்குறான். பார்த்தா நீங்கள் ஜிம்மினுக்கா வந்து என்ன பேசுதுன்னு தெரில, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறான். அதே தான் உங்களுக்கும் என்ன பேசுதுன்னு தெரியாமல் அப்படியே ஜிம்மினை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன 2 பேர் இப்படியே தான் பார்த்துட்டு இருக்க போகிறீங்களா, போங்கடா அப்போ பேசுங்க ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படி அவங்களா வந்து ஃபோன் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகவும் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மொபைலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. 2 பேரும் ஒன்றுமே பேசாமல் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது ஜிம்மினா அவங்கள செம்மையாக முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்களாம் எதுவுமே பேசாமல் அப்படியே ஜிம்மினை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏய் ஜிமினா, எவ்வளோ நேரம் தாண்டா அவளை அப்படியே பார்த்துட்டு இருக்க போகிற, ஏதாவது பேசு. இதோ பேசுகிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே டிஸ்பிளேயை பார்க்குறான். ஸோ நீங்களும் அப்படியே ஜிம்மனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ நீங்களா ஜிம்மனா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறீங்க. ஸோ ஜிம்மன் உங்களை பார்த்துட்டு, நல்லா இருக்கேன், எனக்கு என்ன, ஜாலியாக காலேஜுக்கு போயிட்டு அப்படியே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுற்றிக்கிட்டு மாசாக இருக்கேன் லைஃபு, உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களை கேட்குறான். ஸோ உங்களுக்கா ஒரு மாதிரி இருக்குது, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சுற்றுறேன் அப்படின்னு சொன்னது. எனக்கும் நல்லா தான் போகுது, ஃபேஷன் ஷோ, புது புது ஈவெண்ட்ஸ் இப்படின்னு நல்லா தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மனை பார்த்து சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மன் எதுவுமே பேசாமல் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய் ஜிம்மனா, அவள் சும்மா தான் இருக்காளாம் வீட்டில், அவளை சவுத் கொரியாவுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உள்ளேருந்து கத்துறாங்க. ஸோ ஜிம்மனா அவங்கள பார்த்துட்டு, ஓ சும்மா தானே இருக்கா, சவுத் கொரியா பக்கம் வந்துட்டு போகிறது, அது அது வந்து என்ன வர முடியாதா, இல்லை அங்கே யாராவது இருக்காங்களா, அவங்கள விட்டுட்டு வர முடியலையா? ஜிம்மன் அது வந்து, ஏய் வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான். பட் இருந்தாலும் உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே ஜிம்மனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
ஜிமன், வீசா இல்லை, வீசா தானே, அது எங்கள் அப்பா உனக்கு ப்ராசஸ் பண்ணி தருவார், வந்து சேர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனா டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ உங்களுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்களா அப்படியே ஃபோனவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னடி பேசியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்களை கேட்குறாங்க. ஸோ நீங்களா வந்துட்டு ஆ பேசுனேம்மா. என்ன சவுத் கொரியா போறியா இல்லை எப்படி? ஆ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா உங்கள் அம்மாவை பார்த்து சொல்கிறீங்க. ஸோ நீங்களா இப்படியே தான் போகுது உங்களுக்கு ஒரு 1 வீக் கழித்து உங்களுக்காக வீசா ப்ராசஸ் பண்ணி ஜிமனோட அப்பாவா வந்து உங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சி விட்ருப்பாரு. ஸோ நீங்களா வந்துட்டு ரூமில் இருக்கும் போது ஏ வயன் இங்கே வாடி. ஆ என்னம்மா எதுக்கு கத்திக்கிட்டே இருக்க? ஏய் இந்தா ஜிமனோட அப்பா உனக்கு வீசா ப்ராசஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. இன்னும் 2 டேஸில் நீ கிளம்புற மாதிரி இருக்கும். எனது 2 டேஸ்லையா? ஆமாம் இப்போ எல்லாமே தேவையானதெல்லாம் பேக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை கிச்சனுக்கு போயிடுறாங்க. ஸோ நீங்களும் அந்த வீசாவை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கூட உங்களுக்கு டிக்கெட்ஸும் போட்டு தான் அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. என் தலையெழுத்து, இன்னும் என் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் எல்லாத்தையுமே பேக் பண்ணி முடிக்கிறீங்க. ஸோ உங்கள் அப்பா தான் உங்களை விட்டு போகிறதுக்கு சுத்தமாக முடியல. அப்பா நான் போயிட்டு வந்துடுவேன், ஒரு 30 டேஸ் தானே, 30 டேஸ் எப்படியும் நீ இல்லாமல் இருக்க போறியோ எனக்கு சுத்தமாக தெரில வயன். பா ப்ளீஸ்ப்பா நான் போயிட்டு வந்துடுவேன். நான் என்ன யாரும் தெரியாதவங்க வீட்டுக்கா போகிறேன்? அத்தை வீட்டுக்கு தானேப்பா போகிறேன், போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் உங்கள் அப்பாவை கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அண்ட் எல்லாருமே வந்து உங்களை சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. உங்கள் தாத்தா மட்டும் வரல, பிகாஸ் அவருக்காக வந்து நீங்கள் இங்கேருந்து சவுத் கொரியா வரைக்கும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறது சுத்தமாக பிடிக்கல. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கேருந்து கிளம்பியிருப்பீங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தா டே ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனோட அம்மாவா ஜிமனை எழுப்பி விடுறாங்க. என்னம்மா என்ன உனக்கு பிரச்சனை? ஜிமன் எந்திரா, எதுக்கு? மணி என்ன 6 தானே ஆகுது, ஏன் இப்படி சாவடிக்கிற? ஏய் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள் தெரியாது போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனா மறுபடியும் படுக்க போகிறான். டேய் பையன் ஊர்லேருந்து நம்மளை பார்க்கறதுக்காக வரா, வா அவளை போய் ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணிட்டு வரணும். நீ வேணா போமா, நான் வரல அவளை பார்க்கறதுக்கெலாம். டே ஜிமன் சிந்திக்கிறியா இல்லையா? நீ தான் போய் அவளை பிக்கப் பண்ணிட்டே வரணும், எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது, அவளுக்காக நான் குக் பண்ணுறேன். உங்கள் அப்பா வேறு இப்போ தான் ஆஃபீஸில் அர்ஜென்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேயே தங்கிப்பார், நைட்லேருந்து அவர் வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனோட அம்மாவா ஜிமன் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஜிமன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன பார்த்துட்டு இருக்க, சீக்கிரம் எந்திரி, அவளை போய் கூட்டு வருவ நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிச்சனுக்கு போகிறாங்க. இவ்வளோ கூட்டு வரணுமா, என்ன பெரிய மகாராணின்னு நினச்சிட்டு இருக்காளா? இருக்கட்டும், இங்கே தானே ஒரு மாதம் இருக்க போகிறா, நான் யாரு நம்மளுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். ஸோ ஜிம்னா பயங்கர கெத்தா ஒரு பிளாக் கலர் லெதர் ஜாக்கெட் போட்டுட்டு தான் வரான். ஸோ அப்படியே கூலர்ஸே எடுக்கிறான். ஜிம்னா ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிச்சன்லேருந்து ஒரே ஒரு குரல் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஜிம்மன் அப்படியே திரும்பி பார்க்குறான் கூலர்ஸை போட்டுக்கிட்டே. டே ஜிம்னா ஏதோ கீட்டுக்கு போறியாடா, என்னடா இப்படி வந்திருக்க? மா என்னம்மா, ஏய் சொல்கிறா, ஏதாவது பொண்ணு உஷார் பண்ண போறியா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவா ஜிமின் கிட்டே கேட்குறாங்க. ஸோ ஜிமினா ஆமாம், பக்கத்தில் ஒரு தாய் கிழவி இருக்குது பற்றியா, அதுக்கு தான் போய் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், நாளைக்கே கல்யாணம் பண்ணிட்டு உங்ககிட்டே அப்பாக்கிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்குறேன், தயவு செஞ்சு போமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வந்து கார் கீஸ் எடுத்துகிட்டு கிளம்புறான். என்னடா கார்லேயே போக போகிற? வேறு எப்படி போகிறது, லக்கேஜ் எல்லாம் நான் தலையில் வச்சுட்டா வர முடியும்? ஓ ஆமாம்ல, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவா போயிட்டு கிச்சனில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும். ஸோ ஜிமினா வந்துட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நேராக ஏர்போர்ட்டுக்கு தான் வரான். ஸோ நீங்களா ஒரு ஜீன்ஸும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெட் கலர் டாப்பும் போட்டு அப்படியே வந்து ஏர்போர்ட்டில் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு அங்கே இருக்கிற லாங்குவேஜும் சுத்தமாக புரியல. அண்ட் ஒரு சில பேர்லாம் உங்களை ரொம்ப வியர்டாக பார்த்துட்ருக்காங்க, பிகாஸ் உங்களுக்கு வந்து லாங் ஹேர் இருக்கும். கொரியன்ஸ் அவ்வளோவா லாங் ஹேர் வச்சுருக்க மாட்டாங்கல்ல. அண்ட் நிறைய பேர் வந்து உங்களை வச்சக்கண்ணு வாங்காமல் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்காக ரொம்ப அப்படியே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, என்னடா அப்படின்ற மாதிரி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒரு போலீஸ்கிட்ட போயிட்டு இங்கே எங்கே வெயிட்டிங் ஏரியான்னு சொல்லிட்டு எப்படியோ நீங்கள் இங்கிலீஷில் கேட்டுட்டு அங்கே போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக வந்து ஒருத்தர், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் கொரியாவுக்கு புதுசா இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. ஸோ உங்களுக்கா அப்பா நம்ம ஊருக்கார ஒருத்தர் இருக்கானேன்னு சொல்லிட்டு, அச்சு அதெல்லாம் இல்லை, என்னோடய ரிலேட்டிவ் இங்கே இருக்காங்க, அவங்கள பார்க்குறதுக்காக தான் வந்தேன், மற்றபடி நான் இங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. ஹோ இட்ஸ் ஓகே, பைதவே என்னோடய பேர் வந்து ஆஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஃபயன் நைஸ் நேம் அண்ட் நைஸ் டு மீட் யூ, உங்களை மாதிரி உங்கள் பேரும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனாக உங்கள்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ உங்களுக்கா என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஐ மீன் உங்களோட சொந்த ஊர்? நான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா மறுபடியும் திரும்பிக்கிறீங்க. ஓ, நான் ஸ்டேட்ஸ்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனா வந்து அவனோட கதையை பேச ஆரம்பிக்கிறான். ஸோ 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத ஜிம்மன் தூரத்துலேருந்து பார்த்துட்டு, வயன் அப்படின்னு ஒரே ஒரு குரல் தான். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. வீட்டுக்கு போகலாம், லேட் ஆச்சு. ஆ, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா உங்கள் லக்கேஜ் எடுக்கிறீங்க. ஸோ ஜிம்மனா வந்துட்டு உங்கள் லக்கேஜை வாங்கிட்டு, இங்கெல்லாம் லக்கேஜை பசங்க தான் தூக்கணும், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவனா வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு முன்னாடி போகிறான். ஸோ நீங்களா பை த வே ஆஸ்டின் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அங்கேருந்து கிளம்ப பார்க்குறீங்க. வயன் 1 மினிட், இவ்வளோ பேசிட்டு உங்களோட அட்ரஸ் இல்லைன்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு இந்த டீட்டெயிலில் கொடுக்காம நீங்கள் பாட்டு போகிறீங்க அப்படின்னு அவன் கேட்கவும் நீங்களும் அவனை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மினா இதை கேட்டு அப்படியே திரும்பி உங்களை தான் பார்க்குறான். சாரி, மறந்துட்டேன். அண்ட் இதுதான் என்னோட நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் அவங்க நம்பரை வந்து ஆஸ்டின் மொபைலில் வந்து அப்படியே போட்டு கொடுக்குறீங்க. ஸோ ஆஸ்டின் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன உங்களது மட்டும் கொடுத்தா போதுமா, என்னது உங்களுக்கு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்டின் உங்கள் ஃபோனை வாங்கிட்டு அவனோட நம்பரை டயல் பண்ணி கொடுக்குறான். ஸோ see you soon அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து அங்கேருந்து போகிறீங்க. ஜிம்மனுக்கு இதை பார்க்கும்போது அப்படியே பற்றிக்கிட்டு வருது. அவனை அந்த சூட்கேஸை அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிட்டு முன்னாடி வெறப்ப நடந்து போகிறான். ஸோ நீங்களாம் எதையுமே கண்டுக்காமல் அப்படியே பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மனா வந்து உங்கள் லக்கேஜஸ் எல்லாமே வந்து டிக்கியில் போட்டுட்டு அப்படியே வந்து ஃப்ரண்ட் சீட்டில் போய் உட்காந்துக்கிறான். ஸோ நீங்களும் எதுவுமே பேசாமல் அப்படியே கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜிம்மன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. ஜிம்மனா வந்துட்டு ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட பேசாமல் அப்படியே காரை செம்ம ஸ்பீடாக ஓட்டிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கா லைட்டாக திக்கு திக்குன்னு இருக்குது. ஜிம்மன் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாமே, ரோடு தான் ரொம்ப காலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மன் கிட்ட சொல்லும் போது, எனக்கு தெரியாதா? இது ஒன்றும் உங்கள் ஊர் இல்லை, புரியுதா? எனக்கு தெரியும் எப்படி ஓட்டணும்னு, உங்ககிட்ட கேட்டனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமுனா வந்துட்டு காரை செம்ம ஸ்பீடாக ஓட்டுறான். உங்களுக்கா செம்மையாக திக்கு திக்குன்னு இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக வேறு ஜிம்மன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்களா ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மனை மறுபடியும் கூப்பிட்றீங்க. பட் ஜிம்மன் உங்களை கண்டுக்கவே இல்லை. ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் வீடை ரீச் பண்ணிடுறீங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே அத்தை மாமா அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி போய் உங்கள் அத்தையை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜிம்மன் பின்னாடியே அப்படி லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வரான். டே ஜிம்மன், பரவாயில்லடா, பொறுப்பாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அப்பாவா ஜிம்மனை பார்த்து சொல்கிறாரு. பா என்ன நக்கலா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனா வந்துட்டு அவங்க அப்பா பார்த்து கேட்குறான். இப்போ ஜிம்மனோட அப்பாவா, இல்லைடா போன வாரம் உன்னோட கசின் வந்தா, அவளை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை, அவள் லக்கேஜெல்லாம் அப்படியே தூக்கி போட்டு நீ பாட்டு உள்ளே வந்து உட்காந்துட்டு இருந்தா, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவா வந்து ஜிம்மனை பார்த்து சொல்கிறாரு. ஸோ ஜிம்மனை பார்த்து இப்படி சொல்கிறத நீங்களும் கேட்டுட்டு, மாமா என்ன சொல்கிறீங்க? இப்படி தான் போன வாரம் என்னோட கசின் வந்துட்டு இருந்தா, அவளை போய் பிக்கப் பண்ணிட்டு வாடான்னு சொன்னால் அதுக்கு அவ்வளோ சண்டை. சரி போய் பிக்கப் தான் பண்ணிட்டு வந்தானா, லக்கேஜஸ் யார் இவங்க அப்பா நான் வந்து எடுத்து வைப்பான். இவன் பாட்டு அப்படியே நேராக உள்ளே வந்து உட்காரான். அந்த பொண்ணு பாவம் எல்லா லக்கேஜையும் தூக்கிட்டு உள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அப்பாவாக வந்துட்டு ஜிம்மனை பற்றி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஸோ ஜிம்மனை உங்களையே பார்க்குறான். நடி ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து திரும்பிக்கிறீங்க. ஸோ நீங்கள் திரும்பவும் ஜிம்முனா எல்லா லக்கேஜஸையும் எடுத்துகிட்டு போய் அவன் ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூமை உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறான். ஸோ நீங்களாம் வந்துட்டு அப்படியே ரூம்குள்ளே போகும்போது ஜிம்மன் தான் அந்த ரூம்குள்ளே இருக்கான். ஜிம்மன், அது ஒன்றும் இல்லை, கெஸ்ட் ரூம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, அதனால தான் உனக்கு இந்த ரூம் அரேஞ்ச் பண்ணி தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முனா வந்துட்டு அந்த ரூம்லேருந்து வெளில போக பார்க்குறான். ஸோ நீங்கள் ஜிம்மனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு, ஜிம்மன் இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்கியா? கையை விடுறி. ஜிம்மன் ப்ளீஸ், ஏன் இப்படிலாம் பண்ணுற? என் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இப்போது ஏன் என்னை வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிற? கையை விடுவேன். ஜிம்மன் சாரி, அன்றைக்கி என்னால் வர முடியாத சிச்சுவேஷன், நீ இல்லாமல் எவ்வளோ கஷ்டமாக போச்சு தெரியுமா இந்த 2 months, நான் எத்தனை நாள் அழுதுருக்கேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஜிம்மன் கிட்ட சொல்கிறீங்க. பட் ஜிம்மன் எதையுமே கண்டுக்காமல், பையன் டயர்டாக வந்திருப்ப, ரெஸ்ட் எடு அண்ட் ரெஃப்ரெஷ் ஆகணுன்னா அந்த ரூமில் ஆயிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனாக வந்துட்டு ரூமை விட்டு வெளில போக பார்க்குறான். ஸோ நீங்கள் ஜிம்மனை போய் பேக் ஹக் பண்ணிவிட்டு, ஏன் ஜிம்மன் இப்படி பண்ணுற? ரிவென்ஸ் எடுக்கிறியா? ஏன் ஜிம்மன் இப்படி பண்ணுற? நான் தான் சொல்கிறேன்ல, நான் வேணும்ட்டே எப்படி பண்ணலை, என் சிச்சுவேஷன் அப்படி, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஜிம்மன் கிட்ட சொல்கிறீங்க. பட் ஜிம்மன் நோ ரெஸ்பான்ஸ். ஸோ நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. வயன், நீ டயர்டாக இருப்ப, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை உங்களை ரூம்குள்ளேயே விட்டுட்டு அப்படியே டோரை லாக் பண்ணிவிட்டு வெளியில் போயிடுறான். ஸோ நீங்களா இந்த 1 month கண்டிப்பாக
ஒன்று மறுபடியும் என்னோட ஜிம்னா மாற்றாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா வந்துட்டு அந்த டோரை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களா ஓகே ஃப்ரெஷ் ஆகலாம்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு சூப்பரான டாப்பும் ஸ்கர்ட்டும் போட்டுட்டு வரீங்க. ஸோ நீங்கள் வெளில நடந்து வரும்போது ஜிம்னா வந்துட்டு அப்படியே டைனிங் ஏரியாவிலேருந்து உங்களை பார்க்குறான். ஸோ ஸ்டேர்ஸில் நீங்கள் நடந்து வரும்போது பார்க்க அவ்வளோ கார்ஜியஸாக இருக்கீங்க. ஜிம்னா ஒரு 10 செகண்ட் வாயை ஆண்டு பொழுந்துட்டு உங்களே பார்த்துட்டு இருப்பான். ஸோ ஜிம்னோட அம்மா வந்துட்டு என்னடா அங்கே பார்த்துக்கிட்டு இருக்க, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் நடந்துட்டு வர்றது தான் ஜிம்மின் அப்படி பார்த்துட்டு இருந்திருக்கான். ஸோ அவங்க அம்மாக்கா லைட்டாக வந்து என்னடா இது பையன் சரியே இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பையன் வந்துட்டியா வா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவா உங்களுக்காக ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணது எல்லாத்தையுமே அப்படியே பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்களா ஜிம்மன் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே ஜிம்மனையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பையன் இதெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அண்ணி சொன்னாங்க, அதனால உனக்கு பார்த்து பார்த்து செஞ்சுருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லு. கண்டிப்பாக அவங்க அம்மா மாதிரி இருக்காது, பிகாஸ் நானே ரொம்ப நாள் கழித்து இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது குறை இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்கக்கிட்ட சொல்லவும், அச்சோ அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்றது ஜிம்முன்னு அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். டே ஜிம்முனா உனக்கு எதாவது வேணுமா என்ன? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முனா வந்து எழுந்திரிச்சு போகிறான். டேய் ஒழுங்காக சாப்பிட்டுட்டாச்சு போடா. இல்லை நான் காலேஜில் பார்த்துக்கிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முனா வந்துட்டு அப்படியே வீட்டை விட்டு வெளில போகிறான். ஸோ உங்களுக்கு ஜிம்முன்னு இப்படி நடந்துக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. என்ன வயன் நல்லா இல்லையா என்ன? இல்லை நல்லா இருக்குது, ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றேன்ல. என்னது? இல்லை உங்கள் கையில் சாப்பிட்றல அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக வந்துட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உங்கள் அத்தை கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க. நல்ல வேலை வயன் நீ வந்த, நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோயேன், இங்கே நான் தனியாக தான் இருந்திருப்பேன். ஜிம்மனோட அப்பாவா வேலைக்கு போயிடுவார், இந்த ஜிம்மன் பையனா காலேஜுக்கு போயிடுவான், நான் ஒருத்தி மட்டும் இந்த வீட்டில் தனியாக இருப்பேன். ஷாப்பிங் போகணுன்னா கூட என் கூட வரத்துக்கு யாருமே இல்லை. இந்த ஐயோ பொண்ணு எதிர்த்த வீட்டில் இருந்த வரைக்கும் இந்த ஐயோ பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். எப்போ ஐயோ இந்த ஊரை விட்டு போனாலோ அப்பத்துலேருந்து சரி யாருமே என் கூட இல்லை தெரியுமா, பேச்சு துணை கூட ஒரு ஆள் இல்லை. இதுக்கு தான் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுவாங்க போல இருக்குது. அம்மாவுக்கு துணையாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையை அவங்க பார்த்து சொல்கிறாங்க. ஸோ நீங்களா கண்டிப்பாக அத்தை, உங்கள் அம்மா ரொம்ப லக்கி இந்த விஷயத்தில். பாரு ஒரே பொண்ணு எவ்வளோ சந்தோஷமாக இருப்பா, எதாக இருந்தாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்ககிட்ட கேட்கவும், இப்போ என்ன நானும் உங்கள் பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து உங்கள் அத்தைக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் உங்கள் அத்தையா நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஈவினிங் போல் டைமாக இருக்கும். உங்கள் அத்தையா வந்துட்டு, வயன் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லை அத்தை, ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கேன்ல, இங்கே பெருசாக வெளியும் போக தெரியல, ஸோ அதனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்குது. ஓ இப்போ என்ன உனக்கு போர் அடிக்குது அதானே, அதையும் இப்படி சுற்றி வளைச்சி சொல்கிற, உண்மையை சொல்லிட்டு போயேன். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. எனக்கு தெரியாதா இந்த வீட்டுக்கு எவ்வளோ லோன்லியாக இருப்பேன்னு என் ஒருத்திக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்க கையில் ஒரு காஃபி கப்பை கொடுத்துட்டு அப்படியே மேலே போயிட்டு ஒரு ஆல்பம் எடுத்துகிட்டு வராங்க. அத்தை இது வந்து ஜிம்மனோட ஆல்பம் தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்துட்டு உங்ககிட்ட ஆல்பமை காட்டுறாங்க. ஸோ நீங்களாம் அந்த ஆல்பம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ கரெக்டாக ஜிம்மன் வந்து காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். ஒரு காஃபி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனா வந்து அப்படியே சோஃபாவில் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காரான். ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு மறுபடியும் வந்து அந்த ஆல்பமை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஜிம்மனா வந்துட்டு, டேய் எவ்வளோ நேரமாக கேட்குறது, காஃபி கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனா வந்து ஹால்லேருந்து கத்திக்கிட்டு இருக்கான். டேய் வரேன்டா வரேன், இந்த வீட்டில் நான் ஒருத்தி எவ்வளோ வேலை தான் செய்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து காஃபி கொடுத்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்க. அச்சோ வயன் இந்த ஃபோட்டோ இருக்கு பாரு, இவன் ஸ்கூலுக்கு போகும்போது அப்படியே அழுதுகிட்டே போனான், அம்மா வேணாம் என்னை விட்டுட்டு போகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஊரே என்னை பார்த்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பற்றி சொல்லவும் ஜிம்மனா வந்து அப்படியே பார்க்குறான். பார்த்தா அவனோட சின்ன வயசு ஆல்பம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னம்மா நீ பண்ணிகிட்ருக்க? டேய் என்னடா இதெல்லாம் எதுக்குமா காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனா வந்து அந்த ஆல்பம் பிடுங்க வரான். ஸோ அவங்க அம்மாவா, டேய் என்னடா பண்ணுவா அவளும், வீட்டில் பாவம் தனியாக இருக்கா, நீயாச்சும் வெளியில் கூப்பிட்டு போவேன்னு பார்த்தா நீ எங்கேயுமே கூப்பிட்டு போகல, ஸோ அதான் ஆல்பமை காட்டுறேன், அதெல்லாம் காட்டாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனா வந்து உங்ககிட்ட இருந்த ஆல்பமை வாங்க வரான். ஸோ நீங்களா ஆல்பமை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, ஏன் பார்க்கக்கூடாது, நான் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஜிம்மனை பார்த்து சொல்கிறீங்க. பையன் வேணாண்டி கொடு,
குடுக்க முடியாது. நான் மொத்தமா பார்த்துட்டு தான் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களா வந்து ஆல்பம திருப்பி பார்க்குறீங்க. பார்த்தா நெக்ஸ்ட் ஆல்பம்ல ஜெமினா வெறும் சட்டியோட நின்னுட்டு இருக்கான். ஸோ நீங்க அத பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ம். இவருக்கு பெரிய பயில்வான்னு நெனப்பு. அப்பப்ப வந்துட்டு எனக்கு ஆர்ம்ஸ் இருக்கான்னு கேட்டுட்டு, இந்த பாடி பில்டிங்லாம் பண்ணுவானுங்க பார்த்தியா? அத டிவியில பார்த்துட்டு நானும் அவனுங்கள மாரி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு, ஆயில் ஃபுல்லா உடம்புல தேய்ச்சிட்டு இப்படி ஜட்டியோட வந்து நின்னுட்டுருப்பான். அப்ப அது ரொம்ப காமெடியா இருக்கும் வயன். அத தான் ஃபோட்டோ எடுத்து உங்க அங்கிள் வச்சிருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா சொல்லவும், நீங்களா சிரிச்சுக்கிட்டே பார்க்குறீங்க ஜிமின. "அம்மா என்னம்மா என் மானத்த வாங்குறதுலே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா பல்ல கடிச்சிட்டு கேட்குறான். ஸோ நீங்க சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஜிமின பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. "ஓ! அப்படியா அத்த? பரவால்ல. பைல்வான் இப்ப ஆர்ம்ஸ் இருக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே மறுபடியும் பேஜ திருப்புறீங்க. ஸோ திருப்பி பார்க்கும்போது ஜிம்முனா வந்துட்டு குட்டி வயசுல எதுவுமே போடாம அப்படியே நின்னுகிட்டு இருப்பான். அந்த ஃபோட்டோ இருக்கு. உங்களுக்கு அத பார்த்த உடனே சிரிப்பு வருது. ஸோ ஜிம்முனா அத பார்த்துட்டு, "வயன் நீ பார்த்த வரைக்கும் போதும் ஆல்பம் குட்றி" அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முனா வந்துட்டு ஆல்பம் அவங்ககிட்ட இருந்து புடுங்கிட்டு உள்ள ஓடிடுறான். ஸோ உங்களுக்கு அத பார்த்ததுலேருந்து ஒரே சிரிப்பா இருக்கு. ஜிம்முனுக்கா செம்ம எம்பாரஸ்டா இருக்கு. அவன் ரூம்குள்ள போயிட்டு, இந்த அம்மாவுக்கு சுத்தமா அறிவே இல்ல. நானே அவன் முன்னாடி அப்படியே கெத்தா சீனை போட சுத்திக்கிட்டு இருக்கேன். இவங்க ஒருத்தவங்க போது என்னை டேமேஜ் பண்ணுறதுக்கு. நான் இப்போ என்னடா பண்ண போற? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ ஒளிச்சு வச்சிருக்க வேணாமா முன்னாடியே? லூசு பயலே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வந்து அப்படியே கண்ணாடியை பார்த்து அவனை திட்டிக்கிட்டு இருக்கான். "டேய் ஜிமினா, என்னாம்மா சீக்கிரம் கீழே வாடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுவோம். ஜிமினா வந்துட்டு அப்படியே மறுபடியும், "ஓகேடா ஜிமினா, கெத்த மெயின்டைன் பண்ணுறான் புரியுதா? அவன் இந்த மாதிரி என்ன பண்ணாலும் சரி மயங்கிடாத புரியுதா? ஜிமினு கெத்து முக்கியம்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வந்துட்டு கீழே போகிறான். "என்னம்மா என்ன விஷயம்?" "டே ஜிமின், பாவண்டா வயன் காலையிலேருந்து வீட்டுக்குள்ளே இருக்கா. அவளை எங்கேயாச்சும் கூட்டு போயிட்டு வாங்க." என்னது? "ஏய் வெளியில் எங்கேயாச்சும் கூட்டு போடா. இப்போ எப்படி நீ வெளில தானே போவ?" "மா எனக்கு 1008 வேலை இருக்குது. இந்த பாரு நான்லாம் முடியாது." "டேய் ரொம்ப பண்ணாத. அந்த ஜேகே கூட ஊர் சுற்றுவல்ல, அப்படியே ஜேகே கூட போகும்போது இவளையும் கூட்டு போ." "மா நாங்கள் பசங்களா போவோம்மா, இது எப்படிமா பொண்ணு?" "டேய் ஜிமினா ஏன்டா இப்படி பேசுகிற? நீ ஊருக்கு வந்திருந்தப்போ அவள் ஏதாவது இப்படி சொன்னாளா? எங்கே போனாலும் உன்னையும் தானே சேர்த்து கூட்டிகிட்டு போனா. இப்போ அவள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, நம்ம தானடா அவளை பார்த்துக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேச ஸ்டார்ட் பண்ணது. "மா போதும்மா தயவு செஞ்சு ஒரு லெக்சர் எடுக்காதம்மா, கூப்பிட்டு போகிறேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வந்து உங்களை திரும்பி பார்க்குறான். ஸோ நீங்களா சிரிச்சுக்கிட்டே அப்படி ஜிமினை பார்க்குறீங்க. "என்ன வரலையா நீ என் கூட?" "இல்லை வெளில வரலையான்னு கேட்டேன்." வரேன்." "அப்போ போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலாம்ல, இப்படியே தான் வரப்போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வந்து உங்களை பார்த்து கேட்குறான். ஸோ நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. 2 மினிட்ஸ் நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்ஸ்டேர்ஸ்க்கு குடுன்னு ஓடுறீங்க. ஸோ ஜிமினா அதை அப்படியே பின்னாடிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்களா ஒரு நைட் ட்ரெஸ் தான் வேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை மாற்றிட்டு நீங்களா வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு போய் கீழே வரீங்க. ஸோ ஜிமன் வந்து ஹாலில் சோஃபாவில் உட்காந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். "ஜிமன் போகலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமனை பார்த்து கேட்கவும், ஜிமன் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான் அவன் ஃபோன்லேருந்து உங்களை. நீங்களா ஒரு ஒயிட் கலர் க்ராப் டாப் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜீன் போட்டுட்டு அப்படியே வந்து க்யூட்டாக ஜிமன் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜிமன் அப்படியே உங்களை பார்க்குறான். "என்ன பார்த்துட்டு இருக்க? போகலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமனை பார்த்து கேட்கவும், போலாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வந்துட்டு அப்படியே வெளியில் போகிறான். ஸோ ஜிமின் வெளியில் போயிட்ட உடனே, "அத்தை போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா உங்கள் அத்தைக்கெலாம் டாட்டா சொல்லிவிட்டு அப்படியே வந்து ஜிமின் கூட ஊர் சுற்ற கிளம்புறீங்க. ஸோ ஜிமினா வந்துட்டு அவன் பசங்க கேங் கூட தான் உங்களையும் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இப்போ கரெக்டாக ஜேகே வந்துட்டு, "டேய் ஜிமினா யாரா இது? செம்மையாக இருக்காங்க. உங்கள் ரிலேட்டிவா இல்லை உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவா உங்களை பார்த்து கேட்குறான். ஸோ நீங்களாம் சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. "டேய் ஜிமினா இன்ட்ரோ ஏதாவது கொடுறா ப்ளீஸ்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து கேட்கவும், "அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. டேய் ப்ளீஸ் தான் மச்சான் செம்மையாக இருக்காடா ப்ளீஸ்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவா உங்களை பார்த்து கேட்குறான். ஸோ நீங்களா வந்து அப்படி ஜேகேவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. "நீ என்னடா இது கொடுக்குறது? நானே இன்ட்ரோ ஆகிக்கிறேன். ஹாய், என் பேர் ஜேகே, அதாவது ஜான் ஜங்குக், பசங்க எல்லாரும் ஜேகேன்னு கூப்பிடுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவா உங்ககிட்ட இன்ட்ரோ கொடுக்குறான். ஸோ நீங்களா ஜேகேவை பார்த்துட்டு, "ஹாய் வயன், அண்ட் நான் உங்களை எப்படி கூப்பிடணும்? நீங்கள் என்னை எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. ஜேகேன்னு கூப்பிடுங்க, இல்லை ஜங்குக்கான்னு கூட கூப்பிடுங்க, ஜங்குக் ஷீன்னு கூப்பிடுங்க, எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. அச்சோ நீங்கள் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஜேகே கிட்டே பேசுகிறீங்க. ஸோ ஜிம்முனுக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வருது. க்யூட்டாக இருக்கான்ல, அவன் கூடயே போயிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முனா வந்து கேட்குறான். அது ஜிம்மின், "ஏய்
ஏறி வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனா வந்து உங்களை வண்டியில் ஏற சொல்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. அவங்க எடுக்கிற சல்லிப்பைய ஒன்றும் இல்லைங்க, சும்மா பொறாம அவனோட ஹேண்ட்ஸமாக இருக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவா சொல்கிறான். அப்படியே குட்டி கொஞ்சம் அடங்குறியா, ஓவராக ஆடாத, அதான் உனக்கு ஐயோ இருக்கால, அப்புறம் என்ன மச்சான் அதை வேறு திருப்பி சொல்லாதடா, ஐயோதான் ஊரை விட்டே போயிட்டா இல்லைடா, ஐயோ என்கிட்ட சொல்லாமல் போயிட்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட அப்படியே ஜெயிக்க சொல்லவும், நீ இப்படி போகிற ஒரு பொண்ணுங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணால் எல்லாருமே ஊரை விட்டு போயிடுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே பல்ல கடிச்சு சொல்லிகிட்டு இருக்கான். உங்கள் வேலையெல்லாம் கிட்ட காட்டுற வேலை வச்சுக்காது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முனா வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறான். லேட்டாக என்னடா பண்ணேன் ஓரா சீனை போடுறான், ஏதோ அவன் ஆள்கிட்ட போய் பிட்டப் போட்ட மாதிரி எந்த சீன் போட்டு போகிறான். சரி விட்றா ஜங்குக்கா, அது உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ 4 பேருமே அப்படியே பைக்கில் தான் போயிட்டுருக்கீங்க. ஜிம்முனா வந்து உங்களை கூப்பிட்டு போயிட்டு ஒரு பீச் பக்கமாக உட்கார வைக்கிறான். ஜிம்மன் இங்கே எதுக்கு வந்தோம், அவனுங்களோட போறியா, என்ன இந்த ஜேகே கிட்ட போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவங்கள பார்த்து கேட்குறான். ஜிம்மன் என்னாடி நான் ஓவரா சீனாக போட்டுட்ருக்கேன், நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவன் தான் வந்து ஃப்ளர்ட் பண்ணுறான்னு நல்லா தெரியுதுல்ல, அவன்கிட்ட போய் அப்படியே பல்ல இழிச்சின்னு காட்டிகிட்டு இருக்கேன், என்னாடி என்ன அது வந்து ஜிம்மன் அப்படி பேசினார் ஃபன்னியாக, அதனால தான். என்னடி ஃபன்னியா, என்ன மயிர் ஃபன்னியா, அவன் வந்து பேசினா நீ பேசக்கூடாது புரியுதா. ஜிம்மன் அவன் வந்து பேசினா நீ இனிமேல் பேசக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனா வந்து திரும்பிக்கிறான். சரி நீங்களும் அப்படியே ஜிம்மனை பார்க்குறீங்க. அது சரி என்னடி ட்ரெஸ் இது, அப்படியே இடுப்பு காமிச்சிக்கிட்டு, நான் தான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் உங்கள் கிட்டே வரான். சொன்னீங்களா ஜிம்மன், நீ எப்போ சொன்ன, அது சரிடி உனக்குலாம் வந்து நான் சொன்னாதான் ஞாபகமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை அப்படியே திரும்பிக்கிறான். ஸோ நீங்களா ஜிம்மன் முன்னாடி போயிட்டு, ஜிம்மன் சாரி, இனிமேல் இப்படிலாம் போட மாட்டேன், என் ஜிம்மனுக்கு பிடிக்கலன்னா நான் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்கலலாம் இல்லை, யார் சொன்னால் எனக்கு பிடிக்கலன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவங்கள பார்த்து சொல்கிறான். அப்போ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஜிம்மன் கிட்டே கேட்குறீங்க. ஆமாண்டி பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்கா, ஆனால் இது ஏன் முன்னாடி போடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவங்க கிட்ட சொல்லவும் நீங்களும் அப்படி ஜிம்மன் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. ஜிம்மனா என்னடா பண்ணி தொலைச்ச, முன்னாடி மட்டும்தான் போடணுமா, அப்பெல்லாம் இல்லடி, எப்பவும் போல சொல்கிறடா, பழக்க தோஷத்தில் வந்துருச்சா, ஊரில் சொன்னீங்க அந்த பழக்க தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மனை பார்த்து கேட்குறீங்க. இல்லை என்னோட எக்ஸுக்கிட்ட பேசின ஞாபகம் வந்துருச்சு, அதனால தான் அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை அப்படியே ஃபேஸை திருப்பிக்கிறான். எக்ஸா, நான் ஒன்றும் உங்ககிட்ட இன்னும் பிரேக்கப் சொல்லலையே ஜிம்மனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஜிம்மன் முன்னாடி போய் நிற்கிறீங்க. எக்ஸுனா நீ இல்லடி, எனக்கு ஏகப்பட்ட எக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்லவும் நீங்களும் அப்படி ஜிம்மனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உனக்கு தெரியாதுல்ல, ஹேனா, அவள் பேர் ஹேனா, செம்மையாக இருப்பாள், பொண்ணுன்னா அவள் தாண்டி பொண்ணு, சும்மா ஹைட்டு வெயிட்டு ஸ்ட்ரக்சர் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும், அவன் முன்னாடி நீலாம் சப்ப ஃபிகர் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் உங்களை பார்த்து சொல்லவும் உங்களுக்கா ஒரு மாதிரி ஆகுது. ஜிம்மன் என்ன சொல்கிற, ஆமாண்டி ஹேனா தாண்டி, அவள் இப்படி முன்னாடி ஒரு தடவை போட்டு வந்தா, அவகிட்ட பேசின ஞாபகம் அப்படியே பழக்க தோஷம் உன்கிட்ட வந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை, நீ அப்படியே இமேஜினேஷன் வேர்ல்டுக்கெலாம் போகாதண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறான். சரி உங்களுக்கா ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக இருக்குது ஜிம்மன் இப்படி பேசுகிறது. ஜிம்மன் விளையாட்டுக்கு தானே சொல்கிறேன், நான் பொசிசிவ் ஆகணும் தானே இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஜிம்மனை பார்த்து கேட்குறீங்க. உன்னை பொசிசிவ் மயிராக்கி நான் என்னடி பண்ண போகிறேன், உனக்கும் எனக்கு வந்து எல்லாமே எப்போயோ முடிஞ்சிச்சு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனா வந்துட்டு அப்படியே அங்கேருந்து நடந்து போகிறான். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு டியரப் ஆகுறீங்க. சரி ஓகேடா, நான் இந்த பாட்டை இதோடு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், அண்ட் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் வந்து எஃப்எஃப் கேட்பாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. சப்போஸ் ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னா அந்த ஷேர் பட்டனை கொடுத்து லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து இது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒளிஞ்சிருந்து பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுற வரைக்கும் லவ் யூ ஸோ மச். சராங்கி பகுஷி போரா ஹே.